அன்பர்களே, உங்களுடைய மேலான ஆதரவினால் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி இன்று 700வது நாளை எட்டியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சனிக்கிழமை தஞ்சாவூர் குருகுல சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். தஞ்சாவூர் வடக்கு வீதியில் கொடிமரத்து மூலை அருகில் குபேர திசையான வடக்கு நோக்கி குருகுல சஞ்சீவ ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தஞ்சையை ஆண்ட நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. மராட்டிய மன்னர்கள் பல்வேறு திருப்பணிகளை இந்த கோவிலுக்கு செய்துள்ளனர். இந்த கோவில் அருகே குருகுலம், அதாவது பாடசாலை இருந்ததால் இவர் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து வந்தவர் என்பதால் குருகுல சஞ்சீவி ஆஞ்சநேயர் என்று இவரை மக்கள் அழைத்தனர். வடக்கு நோக்கிய கோபுரம் முதலில் சிறிய ராஜகோபுரமும் அதனை அடுத்து மகா மண்டபம், அர்த்த மண்டபமும் உள்ளன. அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் கிழக்கு கற்பக விநாயகரும் மேற்கில் நாகரும் உள்ளனர். கிழக்கில் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால கிருஷ்ணன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அஷ்டமி ரோகிணி நாளிலும் ஸ்ரீ வேணுகோபாலருக்கு திருமஞ்சனமும் அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெறும். 3 கலசங்களுடன் கருவறை விமானம் இங்கு மட்டுமே உள்ளது. கருவறையில் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் குருகுல சஞ்சீவி ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். இவரை வியாசராஜர் பிரதிஷ்டை செய்துள்ளார். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் தங்கள் வாரிசுகள் மற்றும் அரண்மனை பணியாளர்களின் குழந்தைகள் கல்வி கற்க இக்கோவிலுக்கு அருகில் பல்வேறு குருகுலங்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். வில்வத்தை, வில்வித்தை, மற்போர் போன்ற வீர விளையாட்டுகளையும் போர்க்கருவிகள் தொடர்பான பயிற்சிகளையும் இங்கு அனுமான் ஆசி பெற்றே துவங்குவது வழக்கமாகும். சகல வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரும் இந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு, சந்தனக்காப்பு சாத்தியோ, பழ மாலை, காதம்பரி, துளசி அலங்காரம் செய்தோ வழிபடுவதை வழக்கமாக மக்கள் கொண்டுள்ளனர். மூல நட்சத்திர நாளிலும் அமாவாசை நாளிலும் காலை 10 மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு அலங்காரமும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் இங்கு நடைபெறுகிறது. நீண்ட காலமாக நோய் நொடிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அமாவாசை அன்றோ அவர்களது ஜென்ம நட்சத்திர நாளிலோ இங்கு ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால், அந்த தேனை பிரசாதமாக அருந்தினால் நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம். நாட்டியம், இசை, வாத்தியங்களில் தேர்ச்சி பெற அமாவாசை நாளில் இவரை வழிபடுவது உயர்வு தரும். விஜயதசமி நாளிலும் ஜூன் மாதத்திலும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பாக அனுமான் சன்னதியில் அக்ஷராபியாசம் என்னும் வித்யாரம்ப வழிபாடு செய்கிறார்கள். தொழில் வியாபாரம் செய்வோர் மூல நட்சத்திர நாளில் அமாவாசை என்றும் அனுமனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபட்டால் அமோக லாபத்தை அடையலாம். அனும ஜெயந்தி, தமிழ் வருடப்பிறப்பு, ஸ்ரீராமநவமி, புரட்டாசி சனிக்கிழமைகள், அமாவாசை, நவராத்திரி முதலியவை இங்கு விழா நாட்களாகும். வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் தஞ்சாவூர் குருகுல சஞ்சீவி ஆஞ்சநேயரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஜெய்ராம், ஸ்ரீராம்.